அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன பதிவுனா, பண மூட்டையோடு குரு வருகிறார். என்னையா பண மூட்டையோடு குரு வராரா அப்படின்னு நினைக்கலாம். ஆமாம், ஏன் வராரு? நேரம் நல்லா இருந்தால் வராரு. ஆமாம், எப்படி பார்க்குறப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை கூட சொல்லிட்டு போயிடலாம். கேரளாவில் ஒருத்தருக்கு கேஸ் நடக்குது வீட்டு விஷயத்தில். வாடகை கொடுக்கலையோ என்னவோ தெரியாது. காலி பண்ணின்னு போடான்னு வந்தாச்சு. ஜப்தி ஆக போகுது மத்தியானம். அந்தாலும் எல்லாம் மூட்டை முடிச்சோட கட்டி உக்காந்துருக்குறான். வீட்டை காலி பண்ணிக்கின்னு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த டைட்டில் பண மூட்டைன்னு போட்டானே, அந்த மாதிரி அவனுக்கு வீடை தட்டுறாங்க, வீட்டு கதவை தட்டுறாங்க. என்னையான்னு பார்த்தா, யோ அதிர்ஷ்டகாரையா நீ, உனக்கு லாட்டரி டிக்கெட்டில் 2 கோடி ஊந்துருதியா. பார்க்குறப்போ ஆச்சரியம் ஆயுதா அவனுக்கு. ஐயோ எனக்கு இந்த மாதிரி வந்துச்சா அப்படின்னு ரொம்ப தலகால் புரியல அவனுக்கு. இப்போ புரியுதா? குரு நேரம் நல்லா இருந்தா, உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தா, கோச்சாரத்தில் அருமையாக வந்தாருன்னா பண மூட்டையோடு தான் வருவார். சரி, யார் யாருக்கு வருவார் பார்க்குறப்போ, இப்போ இந்த குரு பெயர்ச்சி திருக்கணிதப்படி 14/5/25 திருக்கணிதப்படி, அதே வாக்கியம்படி 11/5/25. ஆனால் நான் பார்க்குறதெல்லாம் திருக்கணிதம்தான். இந்த குரு இப்போ எங்கே இருக்கிறாரு? இந்த இடத்துல இருக்கிறாரு. குரு எங்க? ரிஷபத்தில் சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. சரி, இந்த சுக்கிரன் வீட்டில் குரு 14 வரைக்கும் இருக்கிறாரு, 14/5 வரைக்கும். அதுக்கப்புறம் இந்த குரு இங்கிருந்து மிதுனத்துக்கு வராது. எத்தனை இது இங்கே வராது. குரு அங்கே போறாரு மிதுனத்துக்கு. எப்போ? 14/5/25 நைட் அன்னைக்கு போறாரு. 10 மணி மேலே போறாரு. சரி, அப்போ என்ன சாரத்தில் போறாருன்னா, செவ்வாய் சாரத்தில் போறாரு. அதாவது மிருகசீரிஷம் சாரத்தில் போறாரு. அப்போ யாராருக்கு நல்லது கொடுப்பாரு, யாராருக்கு பணம் மூட்டையை கொடுப்பாரு? நல்லதும் கொடுப்பாரு, பெரிய பணம் மூட்டையும் கொடுப்பாரு. யாராருக்கு பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கேருந்து வரேன். மொத்தம் 12 ராசி. அந்த 12 ராசியில் குரு மேஷம் எடுப்போம். இப்போ மேஷத்துக்கு வரும். மேஷத்தில் குரு 12/9 கூடியவன், விரையாதிபதி, பாக்யாதிபதி. சரி, அந்த மேஷத்துக்கு குரு 3ல் ஜன்மச்சாரம், அதாவது செவ்வாய் சாரத்துக்கு போறாரு. அவர் போறாருன்னா அந்த குரு பார்வை எழுதிப்போம். 5 குரு உட்கார்ந்த இடத்துலேருந்து 5, 7, 9. அப்போ இந்த மேஷ ராசிக்கு குரு 3ல் வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம்ன்றா அதில் போய் உட்கார்றாரு. இதுக்கு முன்னால மேஷத்துக்கு 2ல் இருந்தது, ஒன்றுமே கொடுக்கல. ஆமாம், ஓரளவுக்கு தான். ஏன்னா சுக்கிரன் வீட்டில் இருந்தான், அந்த அளவு ஒன்றும் செய்ய மாட்டான். சுக்கிரன் வீட்டில் குரு பிரமாதமாக ஒன்றும் கொடுக்க மாட்டான். இப்போ இந்த குரு புதன் வீட்டில் போனதுனால மேஷத்துக்கு 3, 6 கூடியவன் வீட்டில் போய் உக்காந்தான். உட்காந்து மேஷத்துக்கு சப்தமஸ்தானத்தை பார்த்தான், மேஷத்துக்கு பாக்யஸ்தானத்தை பார்த்தான், மேஷத்துக்கு லாபஸ்தானத்தையும் பார்த்தான். ரைட். அப்போ என்ன ஆகுதுன்னா, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். தொழில் துறையில் கூட்டில லாபம் செகண்டு. தேர்டு, ஏதாவது சொத்து சோகம் வாங்கியே தீருவ. என்னையா ஒன்றுமே இல்லை, நிற்கிறதுக்கு இடம் இல்லை, உட்காரத்துக்கு இடம் இல்லைன்னு இருந்தாலும் இந்த குரு எதிர்பாராம கொடுப்பான், கேரண்டியாக நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த மேஷத்துக்கு 11 லாபஸ்தானம், அயல் நாட்டினுடைய நண்பர்களால் உதவி, இல்லை அயல் நாட்டுக்கு போகிறது, அயல் நாட்டில் வேலை விவகாரம், அயல் நாட்டில் தொழில்துறை, ஏதாவதுலாம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். மேஷத்துக்கு இந்த குரு 3ல் போனாலும், 12 கூடியவன் 3ல் போனாலும்
விபரீதமா யோகத்தை கொடுக்கும். சரி, நெக்ஸ்ட் ரிஷபத்துக்கு வரேன். இந்த ரிஷபத்துக்கு வரப்போ என்ன ஆகுதுன்னா, குரு தனத்துல போய் உட்காரணும், குடும்ப தனஸ்தானத்துல உட்காரணும். உட்கார்ந்து அவன் யார் காலு? செவ்வாய் காலு. ரிஷபத்துக்கு 7-12 கூடியவன் காலில் போய் உட்காரணும். இந்த குரு ராசிக்கு 6, ராசிக்கு 8, ராசிக்கு 10 பார்க்குறான். 6 கடன் தொல்லை தொந்தரவு இருந்தா அத்தனை நீக்குவான். சரி, 2வது ரோகம் இருந்தாலும் நீக்குவான். 3வது இந்த குரு என்ன செய்யுதுன்னா, இந்த 8 பார்க்கறதுனால கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் பிரச்சனை தீரும், கேரண்டியா சொல்லலாம். ராசிக்கு 2லயே குரு லாபாதிபதி உட்கார்ந்ததுனால குடும்பத்தில் சுபகாரியத்தை கொடுப்பான். அதே நேரத்துல தன பிராபத்தி கண்டிப்பா உண்டு, பயமே வேணாம். இந்த ராசிக்கு 10ல குரு பார்க்கறதுனால என்ன தொழில் செய்யலான்னு இருந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு தொழிலை கண்டிப்பா காட்டுவான். இல்ல தொழில் துறை சரியில்லை, வட மூடிட்டே போயிடலாம் அப்படின்னு இருந்தாலும் மறுபடியும் எப்படியோ அதை பிக்கப் பண்ணி விட்டுடுவான். குருக்கு அந்த பவர் உண்டு. பொன்னவன் மன்னவன் அவன், சாதாரண விஷயம் இல்லை. நீ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போற, எதை 4-5 கோல்டு செயின் மோதிரம் பிளாக் ஷர்ட் போட்டுன்னு போனாதான் வாங்க வாங்க, ஒன்றுமே இல்லை கருப்பு கயிறு கட்டி போனா அப்பா உக்காரு அப்படின்னு வாங்க. பொன்னவன் அவன் தான் மன்னவனா நிற்பான் அந்த இடத்துல. சரிதானா? ரைட். 3வது மிதுனம். இந்த மிதுனத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜன்மத்திலே உட்காந்துட்டான். யாரு? குரு. அவன் ஜன்மத்திலேயே உட்கார்ந்தான். அவன் எந்த வீட்டுக்கு அதிபதி? 7-10க்கு அதிபதி. அவன் செவ்வாய்ச்சாரம் வாங்கி ஜென்மத்தில் உட்காந்துட்டான். ஜென்மத்தில் சொல்லுவாங்க, வனவாசனை போன ராமருக்கு ஜென்மகுரு. அதெல்லாம் பழமொழி, சும்மா எழுதினவன் ஏட்டை கெடுத்தான், பாடினவன் பாட்டை கெடுத்தான், ஏதோ ஒன்று எதுக்காகவே சொல்லியிருப்பாங்க, அதையே இவங்க பிடிச்சிப்பாங்க. வனவாசனை போன ராமர் ஜென்மகுரு ஜென்மகுருன்னு. அந்த வனவாசனை ராமர் போனதுனால தான் ராவணேஸ்வரனை வதம் பண்ணிட்டு வந்துடுறாருன்னு வைங்க. செகண்ட் பாயிண்ட். இப்போ இதுல இன்னொன்னு, இந்த குரு மிதுனத்துக்கு 5 பார்க்குறான். பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணமாகி பல வருஷம் ஆனாலும் புத்திர பாக்கியம் இல்லையே ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பான். 5 அன்எக்ஸ்பெக்டட், எதிர்பாராத தன பிராபத்தி, அதெல்லாம் என் பணம் முட்டை, லக்கி லாட்டரி ஸ்பெகுலேஷன், இந்த மாதிரி எதிர்பாராம யோகத்தை கொடுப்பான். அதானா? இன்னொன்று, லக்னத்துக்கு 7, 7 விசேஷமான இடம், பல பிரச்சனைகள் தீர்ப்பான். திருமணம் தள்ளின்னு போனவங்களுக்கு திருமணத்தை கொடுப்பான். குடும்பத்திலும் சுபகாரியம் கொடுப்பான். ராசிக்கு 9ல பாக்கியத்துல குரு பார்வை. அப்போ என்ன ஆகுது? ஏதாவது ஒரு பாக்கியம், மேல் மக்கள் ஒரு தொடர்பு, அவர்களால் உனக்கு லாபம், அவர்களால் உனக்கு பெரிய சப்போர்ட் கொடுக்கும். சரி, அடுத்து இப்போ இந்த கடகத்துக்கு என்ன செய்வான் பார்த்தோம்னா, என்னையா கடகத்துக்கு 12ல விரியத்தில் போய் உக்காந்துட்டானே அப்படின்னு யோசனை பண்ணலாம், உட்காரலாம். என்னுடைய பாயிண்ட் அது. எப்படி? கடக ராசிக்கு அவன் 6 கூடியவன் மறையலாம், எதிர்பாராம கொடுப்பான். ஒரே பாயிண்ட். இதே கடகத்தை பார்க்குறப்போ 11ல குரு இருந்தாரு, என்ன வாரி குத்தாரு? ஒன்றும் குத்திட மாட்டாரு. சும்மா ஏதோ போன வந்தேன், நான்லாம் எடுத்துன்னு வந்தேன், அவ்வளோதான். பெரிய லெவலில் ஒன்றும் வந்திருக்காது. ஏன்னா அப்போ அஷ்டம சனி வர உட்காந்து இருந்தது, உங்களுக்கு தேவையில்லாத குழப்பத்தை கொடுத்துருப்போம். ஆமாம். இப்போ இந்த 12ல குரு வந்ததுனால இந்த கடக ராசிக்கு 5 கூடியவன் சாரம், 10 கூடியவன் சாரம். யாரு? செவ்வாய்ச்சாரம் போய் உக்காண்டான். சூப்பர். இந்த குரு சுகஸ்தானத்தை, கடகத்துக்கு சுகஸ்தானத்தை பார்த்தான், கடகத்துக்கு 6வது ஸ்தானத்தையும் பார்த்தான், கடகத்துக்கு 8வது ஸ்தானத்தையும் பார்த்தான். ரைட். அப்போ குரு 4வது ஸ்தானத்தை, கடகத்துக்கு 4 பார்த்ததுனால வண்டி, வீடு, வாசல், வாகனம், தடைபட்ட கல்வியும் தொடரும், கட்ட முடியாத கட்டிடங்கள் பிரமாதமா எழும்போம். நேற்றோட போட்டிருந்தேன் 4ஆம் பதிவு, 4ஆம் வீட்டை பத்தி. இந்த 4 அருமையா ஸ்டடி பண்ணிடும், வீட்டில் நிம்மதியை கொடுக்கும், பல பிரச்சனைகளை தீர்க்கும், நல்ல வியாபாரம் விருத்தி உண்டாகும், வாகன விருத்தியும் நல்லா உண்டாகும். 1க்கு 2 வாகனம் வாங்குவீங்க. ஆச்சா?
அதுக்கப்புறம் கடகத்துக்கு 6 பார்த்தான். ஈத்துன்னு இருந்த கேஸு கோர்ட்டு கூட முடிஞ்சு போச்சு. எதிராளி உன் காலில் வந்து விழுவான், உனக்கு ஏதாவது கொடுத்துட்டே போயிடுவான், இல்லை என்னை உர்றான்னுவான். ஆமாம், 6 அந்த மாதிரி பவரான இடம், சாதாரண இடம் இல்லை. அதை குரு பார்த்தான். ஏன்னா அந்த குரு வந்து பாகியாதிபதி கடகத்துக்கு. 6 9 கூடியவன். அந்த 9 கூடியவன் பாக்கியம். இவனே எதிராளியே என்னை விட்டா போதும்தான் ஓடுவான் பாருங்க. அப்புறம் சொல்லுவீங்க. 8 தீராத நோயெல்லாம் தீரும். ஆமாம், பெரிய பிரச்சனை, ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்து கடவுள் அனுகிரகத்தால் தப்பிச்சுக்கின்னு வந்துடுவீங்க. கவலையே படாதீங்க. 12 குரு பெரிய யோகத்தை கொடுக்கும். சரி, கடகம் முடிஞ்சு போச்சு. சிம்மத்துக்கு வரணும். இந்த சிம்மத்துக்கு யார் அவன்? இந்த குரு திருக்கணிதம்படி சிம்மத்தில் 14-5-25 யார் சாரம்? செவ்வாய்ச்சாரத்துக்கு வராரு. சிம்மத்துக்கு யாரு? 5 கூடியவன் 8 கூடியவன். 5 பூரிக புண்ணியாதிபதி. அவன் லாபத்தில் போய் உக்காந்தான். அதே நேரத்தில் அந்த குரு சிம்மத்துக்கு 3வது ஸ்தானம், சிம்மத்துக்கு பூரிக புண்ணிய புத்திரஸ்தானம், கலத்திர ஸ்தானம் 7 பார்வை பார்க்குதா. 3 யாரு? வெற்றி புகழ் கீர்த்தி. தன்னுடைய பேச்சால் திறமையால் உழைப்பால் பிரமாதமாக முன்னுக்கு வருவாங்க. 3 சாதாரண விஷயம் இல்லை, கீர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆமாம், அதாவது சிம்மத்துக்கு அவன் 4-9 கூடியவன் சாரம், செவ்வாய்ச்சாரம். சுகச்சாரத்தில் போய் உக்காந்ததுனால இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள், வரவேதனைகள் எல்லாமே தீர்ப்பான். 3 என்ன இடம் இது? 3 வந்து சாதாரணமாக துரோட் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பிரமாதமாக வரும். அதே நேரத்தில் அவன் 3வது ஸ்தானத்தை பார்க்கறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாமே தீரும். சிறு சிறு பயணங்கள் கொடுக்கும், எதிர்பாரா வெற்றியை கொடுக்கும். நினச்சி கூட பார்க்கலையா, நான் ஏதோ நினச்சேன், ஏதோ இந்த அளவுக்கு ஏதோ வருமானம் வருது, நான் நினச்சி கூட பார்க்கல, கனவே காணலைன்னு வாங்க. ஏன்னா 3rd ஹவுஸ் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். டஃப்பான விஷயத்துக்கு போனாலும் சக்ஸஸ் பண்ணின்னு வருவீங்க. வேலை விஷயத்துக்கு போனாலும் நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதே நேரத்தில் 5 பார்க்குறான், சிம்மத்துக்கு 5 பூர்வீக புண்ணிய புத்திரஸ்தானம். புத்திர புத்திரிகளுக்கு திருமண வாய்ப்பு, திருமணம் இல்லாத பிள்ளைகளுக்கு மேற்படிப்பு, நல்ல படிப்புலாம் கொடுக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனையில் இருந்தாலும், அதாவது கோர்ட்டில் ஜவ்வு மாதிரி ஈத்து ரீதியாக 10 வருஷம் 12 வருஷம் 8 வருஷம் ஈத்து இருக்கிற கேஸு கூட இன்னைக்கோட முடியும். நீங்கள் ஒன்றா பாருங்க, குரு லேஸ்பட்டவன் இல்லை, பிரமாதமானவன். அதனால தான் குருவை வந்து பொன்னவன் மன்னவன் நான் சொல்றது. அவனுக்கு மிஞ்சி தான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னா. குரு பார்த்தாவே போதும், உட்காரணும் இல்லை, குரு பார்த்தாவே போதும். குரு உட்காரதை விட பார்க்குற பார்வை பவர்ஃபுல்லாக இருக்கணும், பவர்ஃபுல்லான பார்வை. ஏன்னா ராசிக்கு அவன் யார்? 5 கூடியவன். எதிர்பாரா யோகம், அரசாங்க ஆதரவு, பெரிய இடத்துலலாம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் எல்லாமே கிடைக்கும். பிரச்சனைகள் எல்லாம் இமை பொழுது டக்குன்னு தீரும். குரு அந்த மாதிரி பண்ணிட்டு போடுவான் உங்களுக்கு. ஏன்னா அவன் சுகாதிபதி சாரம், செவ்வாய்ச்சாரம். ஏதாவது ஒரு லேண்டு வாங்குவேன், இல்லை காராவது வாங்குவேன், 2 வீலராவது வாங்குவேன், வீடாவது கட்டுவேன், அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிடுவான். கவலையே படாதீங்க. ஆமாம், லாபஸ்தானத்தில் இருக்கிறான். ரைட், சிம்மத்துக்கு போயிடும். கன்னிக்கு வரும். இந்த கன்னிக்கு யாரு? 4-7 கூடியவன் 10ல். கேந்திராதிபதி கேந்திரத்தில் உட்காரலாமா? கேந்திராதிபதி கேந்திரத்தில் உட்கார்றது அந்த அளவுக்கு நல்லது இல்லை. கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருக்கலாம், ஆனால் கேந்திராதிபதி கேந்திரத்திலே உட்காந்துட்டான். சரி, உட்காந்தாச்சு. என்ன பண்ணுறான்? கன்னிக்கு 2வது ஸ்தானத்தை, 4வது ஸ்தானத்தை, 6வது ஸ்தானத்தை பார்வை பார்க்குறான். யார் சாரம்? செவ்வாய்ச்சாரம். 3-8 கூடிய சாரம். அதனால கொஞ்சம் பக்கமாகவே போங்க. 10ல் சாதாரணமாக குரு இருந்தாவே கொஞ்சம் சிக்கலை உண்டாக்குவான். ஆமாம், திங்கக்கிழமை கொடுக்க வேண்டியதை சனிக்கிழமை வரைக்கும் இழுத்துட்டு போவான். 2 பார்க்கறதுனால எப்படியோ ஃபைனான்ஸ் விஷயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும், உங்கள் வாக்குவன்மை உண்டாகும். கவலைவானா. உங்கள் ராசிக்கு 4 குரு பார்க்கறதுனால வண்டி, வீடு, வாசல், கட்டடம், படிப்பு, தாயார் உடல்நிலை எல்லாமே பிரச்சனைகள் தீர்க்கும். சரி,
உங்கள் ராசிக்கு 6 குரு பார்க்கறதுனால கடன்கள் அத்தனையும் தீரும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன் 3, அதாவது உங்கள் ராசிக்கு 3 8 கூடிய சாரத்தில் உட்காந்துதான். அதனால ஓரளவுக்கு கடன் எல்லாம் தீர்த்து விடுவான். தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, கடனை தீர்க்கறதுக்கு வழி தேடுங்க, அதுதான் முக்கியமானது. ஏன்னா குரு 10ல் கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்குமா, அகலகாலில் ஈட்டும் போவான். யோசனை பண்ணி தான் செய்யணும். நான் சொல்கிறேன், யோசனை பண்ணி செய்யுங்க கன்னி, சாதாரண விஷயம் இல்லை. ஆமாம். 2வது இங்கே துலாக்கு வர, துலா ராசிக்கு 9ல் குரு, ஓட்டினவனுக்கு 9ல் குருன்னா சிலர் சொல்லுவாங்க, ஓடினவனுக்கு 9ல் குருன்னு. ஓடினவனுக்கு இல்லை, ஓட்டினவனுக்கு பல பிரச்சனைகளை எல்லாம் ஓட்டி விடுவான். இப்போ இந்த குரு 9ல் கடன் கிடன் பிரச்சனை எல்லாத்தையும் பைசல் பண்ணி விடுவான் 9ல் உட்காந்துக்கின்னு. தன சப்தமம் செவ்வாச்சாரத்தில் குரு உக்காண்டான். அதனால எதிர்பாரா தன பிராபத்தி உண்டு. சப்தமம் சாரத்தில் உட்காந்ததுனால உங்களுக்கு மனைவியாலேயோ கணவனாலேயோ நல்ல யோகத்தையும் கொடுப்பான். ஆனால் உங்கள் ராசிக்கு குரு 9ல் இருக்கிறதுனால அகலக்கால் வைக்காதீங்க. அகலக்காலை வச்சுன்னு போவீங்க. இன்னைக்கு 10,000 வந்தது, 1000 வந்தது வைங்க, நாளைக்கு அதே வரன்னு அகலக்காலை வச்சுன்னு போனீங்கன்னா கண்டிப்பாக கஷ்டத்தை உண்டாக்குமா. ஏன் உங்கள் ராசிக்கு 5 குரு பார்த்தான், பூர்வீக புண்ணியத்தையும் குரு பார்த்தான். பார்த்ததுனால பேராசை அதிகமாகும், ஆசை அதிகமாகும். ஏதோ போனோமா சம்பாதிச்சோமா சேர்த்து வச்சோமா சேவிங் பார்க்கணும், இல்லை வந்தா மாதிரியே வாட்டர் ஃப்ளோ மாதிரி போவோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பஸ்தானம், அந்த குடும்பஸ்தான சாரத்தில் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு உங்களுக்கு வரவுக்கு மேலே செலவு செய்ய ஆரம்பிப்பீங்க. பார்த்து செய்யுங்க. ஆச்சா. விருச்சிகம், இந்த விருச்சிகத்துக்கு அஷ்டமத்தில் குரு உக்காந்தான். உட்காரலாமா? 2 5 கூடியவன் அஷ்டமத்தில் உட்காரக்கூடாது. வாக்கு ரொம்ப சூடாகவும் இருக்கும், படப்படன்னு பேச ஆரம்பிப்பீங்க, பொறுமை நிதானம் எழுப்பீங்க. அதனால பொறுமை நிதானம் தேவை. ஏதோ உங்கள் ராசிக்கு 2 குரு பார்த்ததுனால நல்லது செய்வான், இருந்தாலும் மீறிக்கின்னு நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் பக்குவமாக கொஞ்சம் போகணும். 2வது ஸ்தானம் உங்கள் ராசிக்கு 2 தனஸ்தானம். உங்கள் ராசிக்கு அதே நேரத்தில் ராசிக்கு சுகஸ்தானம். உங்கள் ராசிக்கு 12, இந்த ஸ்தானத்தையும் குரு பார்த்தான். 12 வரிய ஸ்தானம். என்னதான் ஏற்று பிடிச்சாலும் கண்டிப்பாக வெறியங்கள் நடக்கத்தான் செய்யும். அதனால நீங்கள் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. பேச்சில் நிதானம் தேவை. சுகம், உடம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. நல்லதாக இருக்கிற சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் போனீங்கன்னா தேவையில்லாம் குழப்பம் உண்டாக்கும். பெரிய பிரச்சனையை கொடுக்க மாட்டான், இருந்தாலும் பக்குவம் தேவை, நிதானம் தேவை. சரி. அதுக்கப்புறம் தனுசு. தனுசுக்கு ஜன்மாதிபதி சுகாதிபதி 7ல் உட்கார்ந்தான், அருமையாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்த்தான், உங்கள் ராசிக்கு லாபத்தை பார்த்தான், ராசிக்கு 3 வெற்றி புகழ் கீர்த்தி ஸ்தானம் 3வது ஸ்தானத்தையும் பார்த்தான். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதி சாரம் செவ்வாச்சாரத்தில் தான் வரான். நல்லது செய்வான், அதில் பிரச்சனை இல்லை. எதிர்பாரா தன பிராபத்தி உண்டாக்குவான். ஜன்மத்தில் இருக்கிறதுனால நோய் நொடிகள் இருந்தாலும் தீரும். உறவினர்கள் வருகை அதிகமாக இருக்கும். ஏதோ வண்டி வீடு வாசல் வாங்குவீங்க. பல நாள் இருந்த பிரச்சனை தீரும், பல நாள் இருந்த குழப்பங்கள் தீரும், விரோதங்கள் மறையும். திருமணமானவர்களுக்கு பெருத்த யோகத்தை கொடுக்கும். 3 உங்கள் இடத்துக்கு ராசிக்கு 3 பார்க்கறதுனால புகழ் கீர்த்தி உண்டு. அதனால இந்த குரு உங்களுக்கு சப்தமத்தில் உட்கார்ந்ததுனால, ஜன்மாதிபதி 7ல் உட்கார்ந்ததுனால கவலையே படாதீங்க. மகர ராசிக்கு, மகரத்துக்கு 6ல் குரு வரலாமா? அவன் போகலாமா? போகலாம். ஏன் ராசிக்கு 12 கூடியவன் 3 கூடியவன் மறையிறான், தப்பு இல்லை, நல்லதுதான் செய்வான். ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானம் செவ்வாச்சாரம், ராசிக்கு சுகச்சாரம் செவ்வாச்சாரத்தில் உட்காந்துட்டான். அவன் உங்கள் ராசிக்கு ஜீவனத்தை பார்க்கறதுனால புதிய ஜீவனம் வரும். பார்த்து செய்யுங்க. தட நகலக்கால் வைக்காதீங்க, வரும், பார்த்து செய்யுங்க. ராசிக்கு 2யும் பார்த்தான், செலவுகள் அதிகரிக்கும், அதையும் பார்த்து தான் செய்யணும். உங்கள் ராசிக்கு 2வது
என்ன ஆகுதுன்னா விரயத்தை பார்க்குறான். விரயத்தை பார்க்குறப்போ 1000 ரூபாய் செலவு, 5000 ரூபாய்க்கு ஈத்தும் போவோம். அதெல்லாம் நீங்கள் தான் பார்க்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்க்காம செய்யிட்டு எனக்கு குரு இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, அதெல்லாம் சும்மா. மவுண்ட் ரோட்டை கிராஸ் பண்ணுறோம், 2 பக்கம் வண்டி வருதா, க்ரீன் லைட் இருக்கா பார்த்து தான் போகணும். அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் பார்க்கணும். தடன்னு குரு நல்லா இருக்கு, சாரத்தில் இருக்கு, நீ பாட்டு இறங்கிட்டு அடி வாங்கினா குரு என்ன செய்வார்? அதனால மகர ராசிக்கு தன குடும்பஸ்தானத்தை, வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வாக்கு அள்ளி விடாதீங்க. அள்ளி விடுவீங்க, நான் பார்த்துக்கிறேயா, நான் செய்துருவையா, அதெல்லாம் சிம்பிள்யா, எனக்கு அந்த பெருமையை பேசுவீங்க. பார்த்து செய்யுங்க, அதிகமாக செலவு பண்ணி போவாதீங்க. நல்ல அமைப்பாக குரு கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. மகரம் முடிஞ்சதா? இப்போ கும்பத்துக்கு வரேன். கும்பத்துக்கு அருமையாக இருக்கும். எப்படி? 2 கூடியவன் லாபாதிபதி, சூப்பர். அவன் ஜன்மத்தையே பார்த்தான், பிரமாதமாக வருவீங்க. இத்தனை நாள் தவிச்சுக்கின்னு இருந்த நீங்க, நடுகடலில் தத்தளிச்சுன்னு இருந்த நீங்க நிறைய பார்ப்பீங்க, கவலையே படாதீங்க. உங்க ராசிக்கு பாக்கியத்தை குரு பார்த்தான். வீடு கட்ட முடியுமா, இல்லை வீடு இஎம்ஐயில் மாட்டின்னு இருந்த மீள முடியுமா, இந்த பிரச்சனையில் இருந்த நீங்க பிரமாதமாக மீண்டு வந்துடுவீங்க. ஏன்னா குரு பார்வை கோடி புண்ணியம். இவனுக்கு 3வது இடம் செவ்வாய் சாரம், புகழ்கீர்த்தி சாரம். அதே நேரத்தில் இந்த ராசிக்கு 10 சாரம், தன பிராப்பத்தி நல்லா வாரி கொடுப்பான். உத்தியோகம் இருந்தாலும் நல்ல யோகம், தொழில் செய்தாலும் நல்ல யோகம், மேல் படிப்பு பிரமாதம், திருமணம் ஆகல யோகம், புகழாதவங்களாம் உங்களை புகழ்வாங்க. அந்த அளவுக்கு பெரிய யோகத்தை குரு 5ல் பஞ்சமஸ்தானம், யோகமான ஸ்தானம். அது சாதாரண ஸ்தானம் அல்ல. ஏன்னா 2 கூடிய 5ல் எதிர்பாரா இங்கே தான் பணமுட்டெல்லாம். நான் ஒன்றுன்னா சொல்கிறேன், ஒரு 5-6 ராசிக்கு பணமுட்டை வரும். ஆச்சா, இந்த கும்ப ராசிக்கு பிரமாதமாக கொடுப்பான் குரு, கவலையே படாதீங்க. ஆமாம், ஏன்னா ஜென்மத்தையே பார்த்துட்டான். மீனும் இதுதான் கொஞ்சம் பார்த்து செய்யணும். ஏன்னா 4 கேந்திரத்தில் குரு இருக்கிறதுனால நல்லது தான் பண்ணுவான். 2 செவ்வாய்ச்சாரத்துலேயும் 9 செவ்வாய்ச்சாரத்துலேயும் குரு இந்த ராசிக்கு 4ல் போய் உக்காந்துட்டான். 50-50. ஆமாம், நல்லது கெட்டது செய்வான். கேந்திரத்தில் இருக்கிறதுனால வண்டியில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக போகணும். உறவினர் விஷயத்தில் பக்குவமாக இருக்கணும். கடன் தொல்லைகள் கொஞ்சம் கொடுக்கும். எஜுகேஷனில் கொஞ்சம் கவனக்குறைவு இருக்கலாம். அதனால முழு முயற்சியோடு இருங்க. வியாபாரத்திலையும் கீழே சரிஞ்சா மாதிரி போகும், அம்பாள் அனுகிரகத்தால் மேலே எழுந்து வரும். கவலையே படாதீங்க. 8 பார்க்கறதுனால உணவு விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும். கண்டதை சாப்பிடாதீங்க, தேவையில்லாம் பிரச்சனையை உருவாக்கும். ஆகவே ஜென்மாதிபதி 4ல் இருந்தாலும் நன்மையும் செய்யும், கெட்டதும் செய்யும். ஆனால் கெட்டது அதிகமாக வராது, நல்லது ஓரளவுக்கு நல்லா கொடுக்கும். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இந்த பண மூட்டை யாருக்குயா பார்க்குறப்போ, 1 ரிஷபத்துக்கு கண்டிப்பாக கொடுக்கும், அவங்கள தேடின்னு வரும் பண மூட்டை. கடக ராசிக்கு தேடிக்கின்னு வரும், சிம்ம ராசிக்கு தேடிக்கின்னு வரும். ஆச்சா, அதே நேரத்தில் உங்களுக்கு கும்பராசிக்கும் தேடிக்கின்னு வரும். 2வது 1, 2, 3, 4, 5 இந்த 5 ராசிக்காரங்களுக்கு பண மூட்டை கண்டிப்பாக தேடிக்கின்னு வரும். பாருங்க. நன்றி, வணக்கம்.